வீடியோவில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூடிஎலும் பாயிண்ட்லோடு சேர்ந்த மணிக்கு ஒரு சம். ஓகே, இப்போ சம் ஆஃப் த கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். இப்போ ஆர்டி இருக்குது, இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏ பார்க்க போகுது 4 மீட்டர். அடுத்து 22 இருக்குது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது 1 மீட்டர். அடுத்து இந்த 10 இருக்கா, 10 எப்படி எழுதுனா 10 × 2 இன்ட்டு 2/2 போட்டுக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1 + 1 2. இதை ஆட் பண்ணி இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 22 + இங்கே 4 இருக்கிறனால அப்போ 4 வகுத்துட்டிங்கன்னா கிடச்சிரும். ஓகே, ஆர்டியோட வேல்யூ. அப்போது சம் ஆஃப் த அப்போர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ ஆர்டி ப்ளஸ் ஆர்ஏஸ் ஈக்குவல் டு 22 ப்ளஸ் என்ன இருக்குது 10 × 2 42. ஆர்டியோட வேல்யூ தெரியும், அதுலேருந்து ஆர்ஏ கண்டுபிடிச்சிடணும். ஓகே, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதே தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஏக்கும் பிக்கும் உள்ள தூரம் வந்து 1, பிக்கும் சிக்கும் ஒரு தூரம் வந்து சிக்கும் டிக்கும். ஷியர் ஃபோர்ஸ் அட் டியில் வந்து என்ன லோடு இருக்குது, ஆர்டி மட்டும் இருக்குது. ஆர்டியோட வேல்யூ என்னது -20.5. ஷியர் ஃபோர்ஸ் அட் சி கேட்டிருக்காங்க அப்படின்னா -RD ப்ளஸ் என்னது 10 × என்னது 20. சார் 10 × 2 -RDயோட வேல்யூ 10 × 2. இந்த லோடு யூடிஎல் இருக்குல்ல, அதையும் கால்குலேட் பண்ணிங்க. ஷியர் ஃபோர்ஸ் அட் பி கேட்டிருக்காங்க அப்படின்னா -RD ப்ளஸ் என்னது 10 × 2. ஓகே, இப்போ -RD ப்ளஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள பாயிண்ட்லோட என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெப்பில் என்னென்னா இப்படி நம்ம டேரெக்டாக பண்ணலாம். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5 கிடச்சிருக்கோம் இது வரைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் அட் பி கேட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் என்ன இருந்தது -0.5. அது கூட என்ன பண்ணுறாங்க, அந்த 22 மட்டும் ஆட் பண்ணால் போதும், கிடச்சிடும். இது ஈஸியான மெத்தட். ஏக்கும் பிக்கும் எந்த லோடுமே இல்லை, அதனால் என்ன பண்ணியாச்சு 21.5ன்னு போட்டாச்சு. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட்டில் இங்கே லோடு இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை, அப்போ என்னது 0. பெண்டிங் மூமெண்ட் சிக்கு ஆர்டி. ஓகே, இங்கே மேலேனா என்னது ப்ளஸ்ஸு, இப்படி வந்ததுன்னா இப்படி வந்தால் கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸ்னால் ப்ளஸ்ஸு, கிளாக் வைஸ்னால் என்னது மைனஸு. ஓகே, இப்போ ஆர்டி இப்படி தான் சுற்ற போகுது சிஏ. அப்போ -RD ப்ளஸ் ஆர்டி இன்ட்டு எவ்வளோ தூரங்கிறது என்னது 2 மைனஸ் இந்த 10 × 2 × 2/2. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் பி ஆர்டி இன்ட்டு எவ்வளோ தூரம் 3 போட்டாச்சா. அடுத்து -10 × 2 × -10 × 2/2 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 1, அதை போட்டுக்கோ. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, அது என்னது 0. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் என்ன தான் வரப்போகுது 0 தான் வரப்போகுது. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கேர்வை ட்ரா பண்ணி ரெண்டுத்துக்கும் இது பண்ணிங்கன்னா வந்துச்சு. ஓகே, கேர்வை என்ன பண்ணுறா ட்ரா பண்ணுறேன். பெண்டிங் மூமெண்ட் டிக்கு என்னது, இதுக்கு என்னது, இது பிக்கு என்னது, ஏக்கு என்னது ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகே, பாயிண்ட் லோடுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் ரெக்டாங்கிள் மணிக்கு வரும். யூடிஎலுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் ட்ரையாங்கிள் மணிக்கு வரும். ஓகே, அடுத்து பாயிண்ட் லோடுக்கு வந்து ட்ரையாங்கிள் மணிக்கு வரும். யூடிஎல் வந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன வரும் கேர்வியாக வரும். இந்த இடமும் ஸ்ட்ரைட் லைனு, இது ஸ்ட்ரைட் லைன், இது என்னது கேர்வி. ஓகே, இப்போ ரெண்டாவது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் நடக்கிற இடத்த கேட்பாங்க. ஓகே, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் ஏ கண்டுபிடிப்போம். ஆர்டி இன்ட்டு 7 மொத்தம் எத்தனை 7 ஈக்குவல் டு 8 × எவ்வளோ தூரம் கிடக்கு ஏயை பார்க்குறதுக்கு 8 × ஏயை பார்க்க எழுது 2.5 ப்ளஸ்ஸு இந்த 12 × 3 × 3/2 ப்ளஸ் என்னது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2.5. ஓகே, இதை போட்டு நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிரும், ஆர்டியோட வேல்யூ கிடச்சிவிடும். சம் ஆஃப் த அப்போர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த நெகட்டிவ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்டி ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது 8 ப்ளஸ் இதில் என்ன இருக்குது 12 × 3 36. அப்போ இது என்னது 44. எனக்கு ஆர்டியோட வேல்யூ தெரியும், இதை நம்ம அங்கே சால்வ் பண்ணிக்கிறத நாங்கள் காமிச்சிடறோம். ஓகே, ஆர்ஏ ஆர்டியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, அதை நான் என்ன பண்ணிடுறேன் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அதை நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இப்போது ஆர்டியோட வேல்யூ என்னது 23.428ங்கிறது தெரியும். ஆர்ஏவோட வேல்யூ என்னது 20.572ங்கிறது தெரியும். ஷியர் ஃபோர்ஸ் அட் டி கேட்டிருக்காங்கன்னா மேலே பார்க்க இருந்ததுன்னா என்னது நெகட்டிவ், டவுன்வர்ட் பார்க்க இருந்தால் ப்ளஸ், இது மேலே பார்க்க இருக்க ஆர்டி அப்போ நெகட்டிவ். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே லோடு தான் இங்கேயே வரும். அண்ட் தேர் இஸ் நோ லோட் பிட்வீன் சி அண்ட் டி. ஓகே, அப்போ அதே தான் வரும். இப்போ பியில் பாயிண்ட் லோடு இல்லாமல் எடுக்கிறேன். பியில் என்ன இருக்குது ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லோடு இருக்கா, அதை இல்லாமல் என்ன பண்ணுறேன் 12 × 3 ப்ளஸ் என்ன இருக்குது இந்த ஆர்டிக்கு ஒரு வேல்யூ வரும் 12 × 3 அந்த ஆர்டியோட வேல்யூ வரும். இப்போ அந்த பாயிண்ட் லோடு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். ப்ளஸ் அந்த பியில் ஒரு பாயிண்ட் லோடு என்ன இருக்குது 8ங்கிறது ஆடாவதா, இந்த 8 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேர் இஸ் நோ லோட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ பிக்கு என்ன இருந்ததோ அதே தான் ஏ 20.572. ஓகே, இதே மணிக்கு இப்போ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மூமெண்ட் டி என்னது லோடு இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை, இப்போ என்னது 0. அடுத்து சிக்கு எடுக்கணும்னா ஆர்டியோட வேல்யூ என்னது இன்ட்டு இது எவ்வளோ தூரம் 1.5. ஆர்டியோட வேல்யூ தெரியும் 1.5 போட்டிங்கன்னா ஆன்சர். பெண்டிங் மூமெண்ட் பி கேட்காங்க அப்படின்னா
பெண்டிங் மூமெண்ட் அட் பி கேட்காங்க அப்படின்னா ஆர்டி இன்ட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது 4.5 மைனஸ் இந்த 12 இன்ட்டு 3 இன்ட்டு 3/2. இது ஜென்ரலான ஃபார்முலா. அதாவது எப்படி ஒரு மைனஸ் ஒமேகா டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு x/2. பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ தேர் இஸ் நோ லோட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ பெண்டிங் மூமெண்ட் ஏ 0 போட்டுருச்சு. ஓகே, இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே நிகழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே நிகழுது ப்ளஸ் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே அதோட சைனை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது 2 விதமான முக்கியமான விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எய்தர் இந்த சைட்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், இந்த சைட்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கேருந்து எடுத்தாலும் கண்டுபிடிக்கணும். இவங்க இந்த சம்பளம் இங்கேருந்து எடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அந்த பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்டு இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம், இங்கேருந்து எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷியர் ஃபோர்ஸோட டயக்ராம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சு ப்ளாட் பண்ணியாச்சு. ஷியர் ஃபோர்ஸ் டிக்கு என்னது -23, அப்போ கீழே பார்க்க வரும்ப்பா. ஷியர் ஃபோர்ஸ் சி என்னது அதுவும் மைனஸ் தான், அதே இடத்துல வரும்ப்பா. அது பாயிண்ட்லோட அப்போ ரெக்டாங்கிள் மணிக்கு வரும்ப்பா. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பிக்கு வித்தவுட் பாயிண்ட் லோடு வித் பாயிண்ட் லோடு 2 இருக்குது. அது என்னது ரெண்டுமே மேலே தான் 12, 50. அப்போ ஸ்ட்ரைட் லைனில் வரும்ப்பா. யூடிஎல் வந்துட்டுனாலே அது என்னென்னு போடணும், ட்ரையாங்கிள் போடணும். அப்போ இந்த இடத்துல என்னது ஷியர் ஃபோர்ஸ் மாறுது, அதோட சைன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது, இல்லை பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது, வைஸ் வெர்சா. ஓகே, அது எவ்வளோ தூரத்தில் நடக்கு அப்படிங்கிறது, அந்த ஓவரால் பீமோட லென்த் எவ்வளவு, அதுலேருந்து எவ்வளோ தூரம் நடக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏதோ இந்த சைட்லேருந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த சைட்லேருந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் மெயினான கான்செப்ட். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம சம்மா சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, ஏலேருந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணுது, இந்த 2 இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஆனால் இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதை தான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆர்ஏ. ஓகே, அப்வர்டுனா ப்ளஸ்ஸு. ஓகே, டவுன்வர்டுனா என்னது நெகட்டிவ் -8. ஓகே, ப்ளஸ்ஸு 12. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சுருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்களா. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்ஏ எடுத்தாங்களா, எடுத்தாச்சு. இது டவுன்லோட் பக்கம் இருக்குது, அது என்னோட பாயிண்ட் லோடு -8 போட்டாச்சு. ஓகே, அடுத்து இதுவும் டவுன் இதில் இருக்குது -12 இன்ட்டு எவ்வளோ தூரம் தெரியாது. அப்போ என்னது எக்ஸு, இந்த இடத்த கழிச்சிடணும். மைனஸ் என்னது 2.5. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த யூடிஎலுக்கோட பாதியோட இடத்துல தான் என்ன ஆகுது, இது மாறுது. அந்த இடத்துல யூடிஎலோட இந்த யூடிஎல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல பாதியிலேருந்து என்ன ஆகுது, மாறுது. அப்போ எக்ஸு மைனஸ் இந்த 2.5 கழிச்சுன்னா இந்த இடம் என்ன ஆயிரும், கிடச்சோம். இதோட பாதி அந்த யூடிஎலுக்கு மட்டும் என்னது அந்த வேல்யூ பார்க்கணும். இது என்னது 12 இன்ட்டு எக்ஸுங்கிறது மொத்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். -2.5 போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, யூடிஎல் இஸ் ஆக்டிங் ஒன்லி எக்ஸ் -2.5 லென்த். எவ்வளோ தூரம் யூடிஎல் கொஞ்சம் தான் இதில் என்ன ஆகுது, ஆக்ட் ஆக போகுது. ஓகே, அப்போ இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சாச்சு. இந்த 2.5 கழிச்சிட்டுனா இந்த யூடிஎல் ஆக்ட் ஆகிற இந்த கொஞ்சம் தூரம் என்ன ஆயிரும், கிடச்சிரும். அந்த கொஞ்சம் தூரம் கிடச்சிட்டுனா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடம் தெரிஞ்சிடும். புரியுதா? திருப்பி மெதுவாக நான் சொல்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதில் இருந்து இந்த 2.5 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் கிடச்சிரும். இந்த இடத்துல தான் என்னது பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் இட் சைன்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் சைனை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, 58 மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, இதிலேருந்து என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3.547. இந்த எக்ஸோட வேல்யூ என்னது 3.547. இது இந்த சைடில் இருந்து. அப்போ இதில் ரிமைனிங் ஏரியா என்ன இருக்கும், ரிமைனிங் மொத்த ஏரியா என்னது 7. அப்போ இதில் 3.547 போயிடுச்சு அப்படின்னா 3.453 இந்த சைடு 3.453. ஓகே, இப்போ பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் அதை என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும், ஏக்குரியது தெரியும், பிக்குரியது தெரியும், சிக்குரியது தெரியும், டிக்குரியது தெரியும். இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகே, அதனால் அதை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம்ங்கிறதுக்கு இந்த இதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆர்டி இன்ட்டு இதோட தூரம் நமக்கு தெரியும் 3.453. இங்கிருந்து இங்கே தான் இது எவ்வளவு, எக்ஸோட தூரம் தான் என்னது 3.547. இங்கிருந்து இது எவ்வளவு 3.543. அப்போ ஆர்டி இன்ட்டு 3.543 போட்டாச்சு. அடுத்து -12 இன்ட்டு எக்ஸ் -5. எக்ஸோட வேல்யூ என்னது 3.547 மைனஸ் என்னது 2.5. இதை கழிச்சிங்கன்னா என்னது 3.543 மைனஸ் 2.500 3.547
ஒரு நிமிஷம் இப்போது பெண்டிங் மூமெண்ட் எடுக்கும்போது சம் ஆஃப் த கிளாக் வைஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், பெண்டிங் மூமெண்ட் எடுத்திருக்காங்க, ஆர்டின்ட்டு எழுதியாச்சு. இப்போ இந்த 12 எடுக்கிறோம் பார்த்தீங்களா, 12 எடுக்கும்போது இங்கே என்ன தூரம் இருக்குது, இந்த 12 எடுக்கும்போது இந்த பெண்டிங் மூமெண்ட் இந்த யூடிஎலோட லோடு என்ன இருக்குது, இங்கே இருந்து இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த 3.453லேருந்து 1.5 கழிச்சிடணும். இங்கே எப்படி எக்ஸ் மைனஸ் 2.5 கழிச்சோமோ அதே மாதிரி இங்கே என்னது 3.453லேருந்து என்ன பண்ணணும், அந்த 1.5 கழிச்சிடணும். 3.453லேருந்து இந்த 1.5 கழிச்சா ஃப்ரம் த என்னது ரைட் சைடு, ஃப்ரம் ரைட் சைடு. அப்போது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், -w × x × x/2 தெரியுமா, அதில் ஃபார்முலா போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து கிடச்சிடும். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிட்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இல்லை நான் ரைட்டாக காமிக்கிறேன். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு மேலே பார்க்குறதா நெகட்டிவ், டவுன்வோர்டு பார்க்குறதா பாசிட்டிவ். RE இது பண்ணுறோம். இப்போ டியில் என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் லோடு இல்லாமல் யூடிஎல் மட்டும் இருக்குது. பார்த்தோன்னே சொல்லிடலாம் யூடிஎல் இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் என்னது இந்த வேல்யூ ப்ளஸ் அதில் பாயிண்ட் லோடு ஏதோ இருக்கும் போல் டியில், அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்து வாங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு 3 × 3 மட்டும்தான். அடுத்து பி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ ப்ளஸ் அதில் ஒரு பாயிண்ட் லோடு இருக்கு போல அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வேல்யூ ப்ளஸ் யூடிஎல் இருக்கு போல அதை ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நோ லோட் பிட்வீன், அதை போட்டு எழுதிடலாம். இது என்ன பண்ணியிருக்காங்க, -w × x × x/2, இது யூடிஎல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து இது -w x × x/2. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் -w x × x/2 ப்ளஸ் என்னது அடிஷ்னல் டிஸ்டன்ஸ் 1.5ங்கிற ஒரு தூரம் இருக்கும் போல் 1.5. புரியுதா, நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை எப்படி வந்திருக்குங்க சால்வ் பண்ணலாம். இப்போ 3/2 ப்ளஸ் என்னது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸு. ஓகே, இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் பார்த்துருங்க.